ஒரு காட்டில் ஒரு பயங்கரமான சிங்கம் ஒன்று இருந்துச்சான். அந்த சிங்கம் அந்த காட்டில் இருக்கிற விலங்கையெல்லாம் வேட்டையாடி தினமும் சாப்பிடுமா. அந்த காட்டில் இருக்கிற விலங்கெல்லாம் அந்த சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடிச்சான். இந்த சிங்கம் தினமும் ஒவ்வொரு விலங்காக வேட்டையாடிக்கிட்டே இருந்துச்சான். இதை பார்த்ததும் அந்த காட்டில் இருக்கிற விலங்குகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சிங்கத்தை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ நரி நான் ஒரு யோசனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த காட்டுக்குள்ளே ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சான். அந்த கிணத்துக்கிட்ட அந்த நரி போய் உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான் என்ன பண்ணலான்னு. திடீர்னு அதுக்கு ஒரு யோசனை வந்ததும் வேகமாக காட்டுக்குள்ளே அந்த சிங்கத்தை தேடி ஓடிச்சான். சிங்கம் எங்கேயும் கிடைக்கல. அப்போ ஒரு இடத்துல அந்த சிங்கம் நின்னது பார்த்து அந்த சிங்கத்துக்கிட்ட போய், சிங்கராஜா அந்த கிணத்துக்குள்ள ஒருத்தன் தாண்டா இந்த காட்டுக்கு ராஜான்னு சொன்னான்னு சொல்லிச்சான். சிங்கத்துக்கு உடனே கோவம் இது நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, இன்னொருத்த சொல்கிறானா, அவனை கூட்டிகிட்டு போய் காட்டுன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த நரி அந்த சிங்கத்தை கூட்டிகிட்டு போச்சான். அந்த சிங்கத்தை கூட்டிகிட்டு போனதும் அந்த காட்டுக்குள்ளே கிணத்தை பார்த்துட்டு இந்த கிணத்துக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சிங்கத்தை சொல்லிச்சான். சிங்கம் இல்லை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தான். அப்போ தன்னோட உருவம் தெரிஞ்சதும், ஓ நீ தான் அந்த சிங்கமா அப்படின்னு சொல்லி அதை பிடிக்க போய் தொப்புன்னு கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்துருச்சான். நரி போய் அந்த காட்டுக்குள்ளே அந்த செய்தியை சொல்லணும். விலங்குகள்லாம் சந்தோஷமாக இருந்துச்சான். சுட்டீஸ் நம்மளும் நிறைய தந்திரமாக யோசிக்கணும், சரியா?